டாக்குமெண்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். இப்போ கரூர் மாளிகையிலேருந்து அவங்களாம் வந்து எஸ்ஐடி அவங்களும் வந்து காலி பண்ணுறாங்க. அதுக்கான வேலைகள் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஃபைல் எல்லாமே வந்து சிபிஐ கிட்ட போகணும். பட் அங்கேருந்து சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் பென்ட்ரைவ்ஸ் 32 ஜிபிலாம் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. அது என்ன ரீசன் தெரியல. ஸோ அதுவும் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதை பற்றி தெரியணும். ஏன்னா இத்தனை நாள் வந்து அவங்க விசாரித்தது எல்லா ஃபைலுமே வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது தவிர திருப்பியும் ரீக்ரியேஷன் மாதிரி வந்து திருப்பியும் வந்து அது வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கரூரில் நாலுலேருந்து அதுக்கான ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து கரூருக்கு வந்து இறங்கியிருக்காங்க. அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா போன மந்த்து 27 அன்னைக்கு கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் விஜயண்ணா பேசும்போது அங்கே 41 உயிர்கள் அநியாயமாக போயிருக்கு. அதுக்கான விசாரணை வந்து சிபிஐ வந்து கோர்ட்டுக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து ஆஜராகிருக்காங்க. நாளிலேருந்து அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு ஒன்று வெளியே வரப்போகுது. எங்கள் இன்விடேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்துட்டு இருக்கும்போது அவங்க எது பற்றிலாம் கேட்குறாங்க, எது எப்படி ஆயிடுச்சு, இங்கே எப்படி என்ன நடந்ததுன்னு எல்லாமே விசாரிக்க போகிறாங்க. அதுக்கு ரொம்ப என்னன்றது காரணம் நமக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா 41 உயிரின்றது சும்மா கிடையாது. அதுக்கான பண்ணவங்க யாருன்றது இயற்கையாக நடந்ததா இல்லை என்னன்றது வந்து முழுக்க சிபிஐ கண்டுபிடிச்சி ஜட்ஜிக்கிட்ட ஒப்படைக்கணும். வாரம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கோர்ட்டில். இப்போது விஜயண்ணா வந்து இப்போ கரூருக்குலேருந்து இப்போ போகிறான்னு தான் டவுட்டாக இருந்தது. ஸோ கிளம்பு வரை இன்னைக்கு 17 ஆயிடுச்சு டேட்டு. அதுக்கான இன்னும் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் அவர் கண்டிப்பாக போயிடுவார். ஏன்னா மக்கள் வந்து யாருக்கு ஒரு மேலே வெறுப்பு கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவருக்கு பர்மிஷன் கொடுத்தா வர போகிறாங்கன்றதான் மக்கள் கான்செப்ட்டு. ஏன்னா அவர் பர்மிஷன் கொடுத்தாலும் அவர் ஆட்டோமேட்டிக்காக போயிட போகிறார். பர்மிஷன் ஒன்றும் இது வரைக்கும் வரல. அதையே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம கேட்ட அந்த ப்ராசஸ்லாம் வந்து இது வரைக்கும் யாருமே கேட்காது ஒன்றுன்ற வர சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி தான் வரும். இப்போ அவர் கரூரில் போய் 41 குடும்பத்தை போய் பார்த்து அவங்களோட நிலைமையிலேருந்து ஆறுதல் சொல்லி அவங்க துக்கத்தில் வந்து பங்கெடுத்துக்கணுன்னு தான் அவர் விரும்புகிறாரு. அதுக்கான இன்னும் டைம் கிடைக்கல. கூடி சீக்கிரம் ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே அவர் போயிடுவார். அவர் சிபிஐ போய்ட்டோன்னே பிஜேபி கூட கூட்டணி எப்படின்றாங்க. இது சிபிஐ கிட்ட போகிறது வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தான் நம்ம போகணும். அதுக்கு வந்து சிபிஐக்கு வந்து போயிட்டோன்னே பிஜேபி கூட டச் ஆகிட்டார்லாம் அதெல்லாம் வந்து சும்மா. ஏன்னா கொள்கை எதிரின்றதை நம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா